நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்ளுகிறேன். பவுல் ரோமாபுரியில் சாட்சி பகர்கின்றார். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு தெரிகின்றது. கப்பல் யாத்திரையிலே பவுல் கப்பலில் இருந்த 276 பேரோடும் ஒரு காரியம் சொன்னார். 27ஆம் அதிகாரம் 23 24 வசனத்திலே 22 இருந்து, ஆகிலும் திடமனதாயிருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பற் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆள்கொண்டவர் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்று சொன்ன பிரகாரமே, பவுலின் வாக்கு பிரகாரமே கப்பல் சேதம் உண்டாயிடுச்சு. கப்பல் கரையில போய் இடித்து உடைந்தது, அல்லது பாறைக்கட்டில் தட்டி அது உடைந்து போயிருக்க வேண்டும். இதன் மூலம் இந்த மக்கள் எல்லாம் ஒவ்வொரு துண்டுகளை பிடித்து கொண்டு எப்படியாவது நீந்தி கரையேறி சேருகின்றார்கள். ஒருவருக்கும் சேதம் உண்டாகவில்லை, யாரும் செத்து போகவில்லை. பவுலுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரமே கப்பல் உடைந்து சுக்குநூறாக போய்விட்டது. ஆனால் மக்கள் எல்லோரும் 276 பேரும் காப்பாற்றப்பட்டார்கள். அவர்கள் நீந்தி கரையேறிய அந்த நிலப்பகுதி எதுவென்றால் மெலிட்டா தீவு என்பது ஆகும். அந்த தீவு மக்கள் இவர்களுக்கு இருந்த 276 பேருக்கு நிறைய உதவிகளை செய்தார்கள். இப்படி அதாவது கப்பல் சேதம் வரும் பொழுது அந்த மக்களை கொள்ளையடித்து அவர்களை கொலை செய்வதுதான் பொதுவாக அந்த பகுதிகளில் கடல்ல இருக்கிற தீவு மக்களுடைய பழக்கமாக இருக்கும். ஆனால் இந்த மெலிட்டா தீவு மக்கள் அப்படி அல்ல. ஐயோ, குளிர்காலமாயிருக்கிறது, மழைக்காலமாயிருக்கிறது, இந்த மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்களே என்று சொல்லி இவர்களை கொண்டு போய் அழகாக எல்லா குளிர் காயக்கூடிய இடத்துல வச்சு விறகுகள் எல்லாம் புரட்டி கொண்டு வந்து நெருப்பு மூட்டி அவர்களை குளிர்காய வைத்தார்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறது. இந்த 2ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அந்நியராகி அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சம் நஞ்சம் அல்ல, விருந்தோம்பலை, பராமரிப்புகளை, ஒத்தாசைகளை, உதவிகளை முன்ன பின்ன தெரியாத இந்த மக்களுக்கு செய்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள் தான் மற்றவர்களுக்கு இப்படி செய்வார்கள். ஆனா அந்நியர்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் முன்ன பின்ன அறியாதவர்களுக்கும் இப்படி செய்கிறது ஒரு பெரிய காரியமாக இருக்கிறது. இப்படி குளிர் காயும் பொழுது பவுலும் சில விறகுகள் எல்லாம் பொறுக்கி கொண்டு வந்து நெருப்புல போடுகிறார். அப்பொழுது அவர் விறகு பொறுக்கி கொண்டிருக்கும் பொழுதுதான் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து பவுலினுடைய கையை கவ்வி பிடித்து கொண்டது. பவுலை நன்றாக கடித்து அது தொங்கிட்டு பவுல் கீழே உதறி விடல, அப்படியே அது தொங்கி கொண்டிருக்கு. அதை தூக்கி கொண்டு வந்து அவன் நெருப்புல அவன் போடுகிறான். அந்த பவுல் வந்து அந்த விரியன் பாம்பை தூக்கி கொண்டு வரும் பொழுது அது கடிச்சிருக்கு, ரத்தம் ஒழுகுது. அதுல வந்து அவங்க தூக்கிட்டு வரும் பொழுது அந்த மக்கள் எல்லாம் சொல்றாங்க, விஷப்பூச்சி அவன் கையில் தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலை பாதகன், இதற்கு சந்தேகமே இல்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்து பலியானது இவனை பிழைக்க விட்டவில்லையே என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். இப்படி சொல்லிட்டு இவன் சடிதியில அந்த கீழே விழுந்து செத்து போயிடுவான்னு எல்லாரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பவுல் அந்த விரியன் பாம்பு அப்படியே கொண்டு வந்து நெருப்புல உதறி விட்டு அந்த பாம்பு செத்து போகுது. ஆனா இவன் உட்கார்ந்து ஒழுங்கா குளிர் காய்ந்து கொண்டே இருக்க அந்த மக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. என்னப்பா இவன் செத்து போயிடுவான்னு நினைச்சோமே, ஆனா இவன் சாகவே இல்லையே, இவன் இன்னும் உயிரோடு இருக்கிறானே என்று சொல்லி அவர்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டார்கள். அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடிதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்த ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள். இந்த மனுஷன் தேவனாதான் இருக்க வேண்டும், இல்லது தேவனுடைய ஆவியை உடைய மனுஷனா இருக்க வேண்டும். இவ்வளவு பெரிய விரியன் பாம்பு அவனை கடிச்சும் கூட அவன் சாகவில்லையே. அப்போனா அந்த விரியன் பாம்பு அவன் அழகா நெருப்புல கொண்டு போய் உதறி போட்டு நெருப்புல அவன் எரித்து போட்டானே, அவன் இன்னும் உயிரோட தானே இருக்கிறான். ஆகையினால அவனுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதோடு மட்டுமல்ல, இந்த செய்தி அந்த தீவு முழுவதும் பரவியது. அந்த தீவுக்கு முதலாளியா இருந்தவனுடைய பக்கத்து நிலத்துலதான் இவங்க குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார்கள். மழை காலமா இருந்ததுனால குளிர் காய்வதற்கு அதற்கென்று மக்கள் ஏற்பாடுகள் எல்லாம் செய்து வைத்திருந்தார்கள்.
அந்த இடத்துலதான் இவர்களை தங்க வைத்திருக்கிறார்கள். 7ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். தீவுக்கு முதலாளியாகிய யுபிலியு என்னும் பெயர் கொண்டவனுடைய நிலங்கள் அந்த இடத்திற்கு சமீபமாயிருந்தது. அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு 3 நாள் பட்சமாய் விசாரித்தான். எல்லா நன்மைகளும் அவங்களுக்கு உணவு அவங்களுக்கு உணவு, உடை போன்ற எல்லாவற்றையும், தங்குவதற்கு போன்ற எல்லா காரியங்களையும், பராமரிப்பின் காரியங்களை அவன் செய்து கொடுத்தான் என்று நாம் வாசிக்கின்றோம். அந்த வேளையில தான் யுபிலியினுடைய தகப்பன் சுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்ததை குறித்து பவுல் கேள்விப்பட்டு அவனிடத்துக்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். இந்த காரியம் அந்த ஊர்ல எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. நம்முடைய தீவு முதலாளியினுடைய தகப்பனை இந்த தேவ மனுஷன் குணமாக்கி இருக்கிறார். நாமும் நம்முடைய வியாதியஸ்தர்கள் எல்லாம் கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்தா அவங்க சுகமாக்குவாங்களே என்று சொல்லி அந்த தீவில் உள்ள எல்லா வியாதியஸ்தர்களை கொண்டு வந்து இவர்களிடத்துல கொடுத்தாங்க. இவங்க சத்தியத்தை பிரசங்கித்து இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே அற்புதங்களை எல்லாம் அந்த பகுதிக்கு செய்தாங்க. அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு செய்தாங்க. அதனால அந்த மக்கள் இன்னும் அதிகமாக இந்த மக்களுக்கு தேவையான உதவிகளையும் ஒத்தாசைகளையும் செய்தார்கள். இந்த கப்பல்ல இருந்த 276 பேர்ல இந்த பவுலின் கூட்டத்தாரை சேர்ந்த 4-5 பேர்களை தவிர மற்ற எல்லோரும் நினைக்கிறார்கள் நாம வழியிலே செத்து போக வேண்டியது, இந்த தேவ மனுஷனால நம்ம எல்லாம் உயிரோட இருக்கிறோம் பாருங்க. இப்ப இந்த ஊர்ல வந்து அந்த மனுஷன் அவங்க தெய்வத்தை பற்றி சொல்லி எடுத்து நமக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறாங்க, நம்மளை பராமரிக்கிறாங்க, நம்மளை எவ்வளவு அதிகமா அவங்க சிநேகிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சு நிறைய பேர் மனம் திரும்பி இருப்பாங்க. குற்றவாளிகளை தானே ஏற்றிட்டு போறாங்க. இந்த குற்றவாளிகள் எல்லாம் இப்பொழுது தங்கள் பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு பவுலுக்கிட்ட ஒப்புரவாகி இருக்க கூடும் என்று நான் நம்புறேன். அதுக்கு பிறகு சில நாட்கள் அங்கே இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் ரோமாபுரிக்கு இவர்கள் புறப்படுகிறார்கள். அப்பொழுது அந்த மக்கள் எல்லாம் இவர்களுக்கு எப்படி 2 வாரமாக நீங்க போவதற்கு உங்களுக்கு வேண்டிய ஆகாரங்களையும் உடைகள் எல்லாவற்றையும் தானியங்கள் எல்லாவற்றையும் நாங்க உங்களுக்கு அனுப்புகிறோம் என்று சொல்லி அந்த கப்பல்ல ஏற்றி அவங்கள சந்தோஷமா வழிவிட்டு அனுப்பி விட்டாங்க. அவர்கள் ரோமாபுரி வந்து சேர்கிறார்கள். அங்க வந்து சேர்ந்த பொழுது ரட்சிக்கப்பட்ட யூத கிறிஸ்தவர்கள் எல்லாம் பவுல் வருகிறார் என்று கேள்விப்பட்டு பவுலை சந்திக்க வர்றாங்க. அந்த நேரத்தில் ரோமாபுரியில வந்து கால் வைத்த பொழுது பவுல் ரொம்ப சோர்ந்து போய் காணப்பட்டார். நம்ம எப்படி நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ஆண்டவர் ரோமாபுரியில சாட்சி சொல்லி இருக்கிறாரு. ஆனா நமக்கு என்ன நடக்கும் என்பதை அவர் நமக்கு சொல்லல என்று சொல்லி நினைத்து அவர் ரோந்து போயிருந்த நேரத்துலதான் அந்த ரோமாபுரியில இருந்த யூத கிறிஸ்தவர்கள் எல்லாம் பவுலோடு வந்து சில நாள் தங்கி இருந்து பவுலுக்கு ஆறுதல் சொல்லி பவுலை தேற்றி பவுலுக்கு எல்லா ஒத்தாசைகளை உதவிகளையும் செய்தாங்க. அதனால பவுல் கொண்டு பலப்பட்டான், ரொம்ப உற்சாகப்பட்டான், தைரியப்பட்டான் என்று நாம் பார்க்கின்றோம். அதுக்கு பிறகு நான் பார்க்கிறோம் 15ஆம் வசனத்தில் அவ்விடத்தில் உள்ள சகோதரர்கள் நாங்கள் வருகிற செய்தியை கேள்விப்பட்டு சிலர் அப்பிபுரம் வரைக்கும் சிலர் 3 சத்திரம் வரைக்கும் எங்களுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அவர்கள் பவுலை கண்டு தேவனை ஸ்தோத்தரித்து தைரியம் அடைந்தார் என்று சொல்லி அங்கே நாம் வாசிக்கின்றோம். பவுலுக்கென்று 100க்கு அதிபதி ஏற்கனவே பவுல் மேல ரொம்ப பிரியமா இருந்ததுனால பவுலை ரொம்ப பராமரித்து வந்ததுனால 100க்கு அதிபதி பவுலுக்கென்று தனியா ஒரு வீடு எடுத்துக்கொண்டு காவல் வீடாக எடுத்துக்கொண்டு தங்கி இருப்பதற்கு அவங்க உதவி செய்தாங்க. ராஜாவுக்கு முன்னாடி சாட்சி சொல்வதற்கு முன்னாடி விசாரணைக்கு முன்னாடி சில காலங்கள் அவன் தனியாக ஜெயிலில் இருப்பதற்கு பதிலாக ஒரு வீட்டு காவலிலே வைக்கப்பட்டான். அவ்விடத்து நாங்கள் ரோமாபுரியில் சேர்ந்த போது 100க்கு அதிபதி தன் காவலில் இருந்தவர்களை சேனாபதியின் இடத்தில் ஒப்பு கொடுத்தான். அப்பொழுது பவுல் காத்து கொண்டிருக்கிற சேவகனுடனே தனித்து குடியிருக்கும்படி உத்தரவு பெற்று கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3 நாளைக்கு பின்பு பவுல் யூதரில் பிரதானமானவர்களை எல்லாம் வரவழைக்கிறார். அப்பொழுது அந்த வீட்டு காவல்ல இருக்கும் பொழுது ஒரு 3 நாள் தாண்டின பிற்பாடு அந்த ஊர்ல இருக்கிற எல்லா யூத ஜபாலயங்களில் இருக்கிற யூதர்களிலும் முக்கியமானவர்கள் எல்லாம் தன்னுடைய வீட்டுக்கு வரும்படியாக பவுல் அவர்களை அழைக்கிறார். அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறார். சகோதரரே, நம்முடைய ஜனங்களுக்கும் நம்முடைய முன்னோர்களின் முறைமைகளுக்கும் விரோதமானது ஒன்றை நான் செய்யாமல் இருந்தும் கட்டப்பட்டவனாக எருசலேமிலிருந்து ரோமர் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டேன். அவர்கள் என்னை நியாயம் விசாரித்த போது மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் என்னிடத்தில் காணாதபடியினால் என்னை விடுதலையாக்க மனதாயிருந்தார்கள்.
யூதர்கள் அதற்கு எதிர் பேசின போது நான் ராயனுக்கு அபயமிட வேண்டியதாயிருந்தது. ஆயினும் என் ஜனத்தார் மேல் யாதொரு குற்றம் சாட்ட வேண்டுமென்று நான் அப்படி செய்யவில்லை. இந்த காரியத்து நிமித்தமே உங்களை காணவும் உங்களுடனே பேசவும் உங்களை அழைப்பித்தேன். இஸ்ராயேலுடைய நம்பிக்கைக்காகவே இந்த சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறேன் என்று பவுல் தன்னை குறித்து ஒரு விளக்கம் கொடுக்கிறார். அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், நீ சொல்லுகிற பிரகாரம் எல்லாம் நாங்க இயேசு கிறிஸ்துவ குறித்து நாங்க கேள்விப்பட்டோம். அந்த மார்க்க பேதம் குறித்து இங்கே நிறைய பேர் பேசிக்கிறாங்க. ஆனா உன்னை பற்றி எந்த தாக்கீதும் இங்க எங்களுக்கு வந்து சேரவில்லை, எருசலேமில் இருந்து வரல. ஆகையினால இன்னொரு நாள் நான் உங்களை சந்திக்கிறேன், நாங்க எல்லாரும் வந்து உங்களை சந்திக்கிறோம்னு சொல்லி உத்தரவு பெற்று கொண்டு போனார்கள். அதுக்கு பிற்பாடு சில நாள் கழிந்து எல்லாரும் அந்த வீட்டுக்கு வருகிறார்கள். 23ஆம் வசனம் பார்க்கிறோம். அதற்காக அவர்கள் ஒரு நாளை குறித்து அநேகம் பேர் அவன் தங்கி இருந்த வீட்டிற்கு அவனிடத்திற்கு வந்தார்கள். அவன் காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் இருந்து இயேசுவை குறித்து சொல்லப்படுகிற விசேஷங்களை அவர்களுக்கு போதித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்து பேசினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவ்விதம் சொல்லியும் கூட அந்த மக்கள் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. சிலர் ஏற்றுக்கொண்டார்கள். அப்பொழுது பவுல் வந்து கோபப்பட்டு சொல்லுகிறார், நீங்கள் காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் பாராதிருப்பீர்கள். இவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்கு இந்த ஜனத்தின் இருதயத்தின் கொழுத்திருக்கிறது. காதுகளினால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று இந்த ஜனத்தினிடத்தில் போய் சொல்லு என்பதை பரிசுத்த ஆவி ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு நம்முடைய பிதாக்களுடைய நன்றாய் சொல்லி இருக்கிறார். ஆதலால் தேவனுடைய ரட்சிப்பு புறஜாதியருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்றும் அவர்கள் அதற்கு செவி கொடுப்பார்கள் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுள் என்று சொல்லி ஆணித்தரமா பிரசங்கம் பண்ணினார். எல்லாரும் சண்டை பண்ணி சச்சரவு பண்ணிட்டு சாயந்தரம் அவங்க வீட்டுகளுக்கு போய்விட்டாங்க. சில பேர் பவுலை ஏற்றுக்கொண்டு பவுலோடு பட்சமாயிருந்து கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து அங்கே சிறு சபை, ஏற்கனவே சபை இருக்கிறது, அந்த சபை வளர ஆரம்பித்தது. இந்த 2 வருஷம் இந்த வீட்டு காவல்ல இருக்கும் பொழுதுதான் ஒனேசிமு, பிலமோன் என்ற தேவ மனுஷனுடைய அவனுடைய பண்ணையத்துல வேலை செய்து கொண்ட அடிமையாக ஒனேசிமுவை இந்த பவுல் சந்தித்து அவனை மனம் திரும்ப பண்ணி அவனை ஒரு ஊழியக்காரனாக்கி அந்த பிலமோனுடைய ஊருக்கு அவனை அனுப்புகிறான் என்று பார்க்கிறோம். இந்த வீட்டு காவல்ல இருக்கும் பொழுதுதான் ஒருவேளை பவுல் தீமோத்தேயுக்கும் தீத்துவுக்கும் கடிதங்களை எழுதியிருக்கக்கூடும். வேறு சில நிருபங்களையும் கூட இங்கிருக்கும் பொழுதுதான் அவர் எழுதியிருக்க வேண்டும் என்று நம்பப்படுகிறது. ஆனால் இங்கே 2-3 வருடங்கள் அவர் வீட்டு காவலில் வைக்கப்படுகிறார். அதுக்கு பிறகு இந்த வீட்டு காவல் இருந்து விடுதலையாகி அவர் போகிறார் என்று சரித்திரங்கள் சொல்லுகிறது. நாம் இங்கு இந்த அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்திலே பவுல் வீட்டு காவலிலே இருக்கிற நிகழ்வு வரையிலும் இந்த லூக்கா சுவிசேஷகன் இதை எழுதியிருக்கிறார். அன்பான தேவனுடைய மக்களே, ஒரு தேவ மனிதனை கொண்டு தேவன் என்ன செய்ய தீர்மானித்தாரோ அதை செய்யும்படியாக தன்னை அந்த பவுல் ஒப்பு கொடுத்த பொழுது கர்த்தர் அவைகளை எல்லாம் செம்மையாக செய்து முடித்து தம்மை குறித்த சாட்சிகளை விளங்க பண்ணினார். நாமும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை கொண்டு செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறவைகளை செய்வதற்கு நம்மை அவருடைய சுத்தங்களுக்கும் திட்டங்களுக்கும் விருப்பங்களுக்கும் நம் ஒப்பு கொடுத்து வாழ்வோம் என்றால் கர்த்தர் நம்மையும் பயன்படுத்துவார். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த காலை வேளையில உம்மை நாங்கள் சோத்தரிக்கிறோம். நாங்கள் ஆண்டவரை இந்த பவுலை போல நாங்கள் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் உம்முடைய சுவிசேஷத்தை குறித்து மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லத்தக்கதான பலனையும் தைரியத்தையும் சத்துவத்தையும் ஞானத்தையும் எங்களுக்கு தந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு அநேக தேவ மனிதர்கள் சத்தியத்தை சொல்லி எங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தினாங்க. நாங்களும் அநேகரை அதன்படியாக ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்தத்தக்கதாய் கர்த்தாவே எங்களுக்கு நீர் வரங்களையும் தாளந்துகளையும் தந்து எங்களை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் இரக்கம் நிறைந்த பரமபிதாவே, ஆமென். God bless you.